வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பி த பாசிட்டிவ்லி ஓரியன்டட் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அது சர்க்கிள் பார்த்தோம்னா சென்டர் வந்து 3i, ரேடியஸ் வந்து 2 இருக்குது. தென் த வேல்யூ ஆஃப் திஸ் இன்டகரல். சரி, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வி டேக் திஸ் இன்டகரல் ஈக்குவல் டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இது எஃப் ஆஃப் இசட்னு பேர் வச்சுக்கலாம். நம்மளுடைய சர்க்கிள் பார்த்தீங்கன்னா மாட் இசட் மைனஸ் 3i ஈக்குவல் டு 2 இருக்குது. நெக்ஸ்ட் இதனுடைய போல்ஸ் கண்டுபிடிக்கலாம். போல்ஸ் நம்ம யூஸ்வலாக எப்படி கண்டுபிடிப்போம், எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 0 எடுப்போம். ஸோ 0 எடுத்தோம்னா என்ன வருது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2iன்னு வருது. இதில் ஒன்லி 2i மட்டும்தான் லைஸ் இன்சைட் எஸ். ஸோ அப்போ ரெசிடியூ கண்டுபிடிச்சா என்ன வரும் நம்மளுக்கு, லிமிட் இசட் டென்ஸ் டு 2i, இசட் மைனஸ் 2iக்கும் இந்த மைனஸ் 2க்கு கேன்சல் ஆகிடும். 2i போட்டால் 1/4iன்னு வருதுங்களா. ஸோ அதுக்கப்புறம் பை காஷி ரெசிடியூ தர என்ன நம்மளுக்கு, இன்டகரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு 2πi சம் ஆஃப் ரெசிடியூ வித்தின் சி. ரெசிடியூ என்ன கண்டுபிடிச்சா 1/4i, கேன்சல் பண்ணோம்னா π/2 வருது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். சரிங்களா. ஸோ பை காஷி ரெசிடியூ தரதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன் பி தான் நமக்கு இதில் சரியான ஆன்சராக இருக்குது. அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு லாரன்ஸ் சீரீஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. லெட் சமேஷன் n மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி an z + 1 ஹோல் பவர் n பி த லாரன்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் கொடுத்தாச்சு. என்னது, சைன் ஆஃப் z/z + 1 இருக்குது. தென் a - 2 டேம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எஃப் ஆஃப் இசட் என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சைன் z/z + 1 இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சேஞ்சுக்கு இங்கே ஒரு +1 போட்டு -1 போட்டுக்கிறோம். அப்போ தான் நம்ம கேன்சல் பண்ணி ஃபார்முலாவை இது அப்படியே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு +1 -1 போட்டோம்னா என்ன பார்த்தீங்கன்னா sin a minus b ஃபார்முலா கிரியேட் ஆகுது. ஸோ sin a cos b minus cos a sin b வருது. அதுக்கப்புறமா சீரீஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி நம்ம இந்த டேர்ம் எழுதிக்கலாம். காசுக்கு என்னவோ அந்த ஃபார்முலா போட்டுருங்க, சைனுக்கு என்னவோ அந்த ஃபார்முலா போட்டுட்டு நமக்கு தேவை a - 2 டேர்ம்னா தட் இஸ் 1/z² ஹோல் ஸ்கொயர் டேர்ம் தான் தேவை. ஸோ இந்த டேர்ம்னுடைய கோஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 - 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் 1. தட் இஸ் ஆப்ஷன் டி தான் நமக்கு ரைட்டான ஆப்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா, கன்சிடர் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் i z டிவைடட் பை z இன்ட்டு z² + 1. த ரெசிடியூ ஆஃப் எஃப் அட் த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி பாயிண்ட் இந்த அப்பர் ஆஃப் பிளேன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ 4 ஆப்ஷன் நமக்கு எதுன்னு பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் இசட் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அதில் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பாயிண்ட், 3 பாயிண்ட் இருக்குது. நமக்கு z = i தான் லைஸ் இன்சைட் இந்த அப்பர் ஆஃப் ஆஃப் த பிளேன் வருது. ரெசிடியூ இது கண்டுபிடிச்சிடலாம், சிம்பிள் போல் தான் இல்லையா. ஸோ இதை z + i இன்ட்டு z - iன்னு எழுதிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு பாயிண்ட் அப்ளை பண்ணோம்னா 1/2iன்னு வருதுங்களா. ஸோ இது வந்து ஆப்ஷன் நம்மளுக்கு எதில் வருதுன்னா ஏல வருது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கொஸ்டின். லெட் u of x, y = 2x into 1 - y for all real x and y. Then the function v of x, y so that f of z is equal to u plus iv is analytic is what ன்னு கேட்குறாங்க. v நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது u of x, y = 2x into 1 - y எடுத்துக்கலாம். ux ஃபைன் பண்ணுறோம். பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை கண்டுபிடிச்சா இது வருது. நார்மலாக சிஆர் ஈக்குவேஷனில் ux = vyன்னு எடுப்போமா. அகைன் வித் ரெஸ்பெக்ட் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிது, இன்டகிரேட் பண்ணால் அந்த y போய்ட்டு v கிடச்சிடுது. இது ப்ளஸ் கான்ஸ்டன்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். அகைன் vx கண்டுபிடிக்கிறோம். ஸோ f dash of x = -u of yன்னு வருமா. ஏன்னா இதில் எக்ஸ்ட்ராமே இல்லை, அதனால் இது 0 ஆகிடும். vx = -uy இருக்கு. ஸோ என்ன வருது பாருங்கள், f dash of x = -uy. uy டேர்ம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அது இங்கே போட்டுருங்க. இன்டகிரேட் பண்ணோம்னா f of x = x² + cன்னு வருது. நம்மளுக்கு f of x என்ன ஃபார்முலா, u + iன்னு இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இது யூன்னு வரும், இது வின்னு வந்துடும். ஸோ சிக்கு என்ன எடுத்துக்கிறோம், -1ன்னு எடுத்துக்கிறோம். therefore v = என்னது, -1 - y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x². திருப்பி எழுதுனீங்கன்னா v = x² - y - 1 ஹோல் ஸ்கொயர் வந்து. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இதுக்கு ரைட்டான ஆப்ஷனாக இருக்குது.
ஃபிஃப்த்து பார்த்தோம்னா let f of z is equal to z by 8 minus z cube இருக்கு. ரெசிடியூ வந்து at 2ல கேட்குறாங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம்னா இந்த ரெசிடியூ at 2ன்றதுனால சிம்பிள் போல் தான் f of z z tends to 2 போட்டோம்னா z minus 2 வரும். இந்த f of zல தட் இஸ் இது என்ன பண்ணுறோம் a cube minus b க்கு ஃபார்முலா எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். a minus b a square plus ab plus b square. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இசட்டுக்கு பதிலாக 2 கொடுத்தோம்னா என்ன வருது -1/6 வருது. -1/6 ஆப்ஷன் சி தான் நமக்கு இதுக்கு ரைட்டான ஆப்ஷன். ஸோ அடுத்து 6th கொஸ்டினை பார்த்துடலாம். 6th பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிடியூஸ் ரிலேட்டட் தான். லெட் சி பி த contour mod z equal to 2 oriented in the anti-clockwise direction. The value of integral closed integral c z e power 3 by z dz ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்க கர்வ் வந்து mod z equal to 2 இருக்கு. ஸோ z e power 3 by z equal to இதில் என்ன பண்ணுறோன்னா இந்த e power சீரீஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் z உள்ள அலோவ் பண்ணோம்னா நமக்கு ரெசிடியூ என்ன கண்டுபிடிப்பாச்சுலாம் ரெசிடியூ டேர்ம் யூஸில் 1 by z னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் இல்லையா. ஸோ 1 by z னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பாருங்கள் 9/2 இருக்குது. therefore 2 pi into sum of residue within the curve C. கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 9 pi iன்னு வருது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன். ஸோ இது 6th கொஸ்டினுக்கான ஆப்ஷன். அடுத்து 7th பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் மாடுலஸ் தேரத்தை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். என்னென்னா e power z ஸ்கொயர்னு இருக்குது. ஆன் ரியல் இசட் வந்து 0லேருந்து 1க்குள்ளே இமேஜினரி 0லேருந்து 1க்குள்ளே இருக்குது. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க by the maximum modulus theorem the maximum is attained at the boundary தான் இல்லையா நம்மளுக்கு attained at the boundary. ஸோ அப்போ என்ன வரும் z equal to a plus ibன்னு எடுத்தோம்னா e power z ஸ்கொயர் என்ன பண்ணலாம் a power i plus b whole square வரும். a plus b whole square ஃபார்முலா எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா இது மாடுலஸ் எங்கே வரும்னா இந்த ரியல் பார்ட்டுக்கு தான் நம்மளுக்கு வரும். ஸோ கிளியர்லி e power mod z square is maximum. when a square minus b square is maximum and the maximum value of a square minus b square எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1 தான். ஏன்னா a b என்ன ரேஞ்சில் இருக்குது நம்மளுக்கு ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே தான் அதிகபட்சமாக இருக்குது. அதனால் 1 தான் நம்மளுக்கு வரும். therefore maximum of e power z square is what ன்றது மட்டும்தான் நம்மளுக்கு வரும். ஆப்ஷன் பியில் அது கரெக்டாக இருக்குது. அடுத்து 8th கொஸ்டினை பார்த்துடலாம். ஸோ இதில் 8th கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் ஆல்ஃபான்னு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா கொடுத்தாச்சு ஒரு இன்டகரல். முதல்ல அது என்ன பண்ணுறோம் நம்ம கிளியர் ஷேப்பில் எழுதிக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா z minus 2 into 2z minus 1 வருது. ஸோ உள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். 2z minus 1 கீழே எழுதிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இது கிளியர் ஷேப் வந்துச்சுங்களா e power i pi by 2 half minus 2ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வருது -2/3 pi i e power i pi by 2ன்னு வருது. ஸோ மாடுலஸ் எடுங்க. இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் என்ன நம்மளுக்கு இது 1 ஆகிட வெளியே போயிடும். ஒன்லி 2/3 into பைன்னு வரும். இதுக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்னா மாட் ஆல்ஃபா வந்து 2ன்னு மட்டும்தான் நம்மளுக்கு வரும். ஸோ இது ஆப்ஷன் ஏல இருக்குது நம்மளுக்கு கரெக்டாக. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏல இருக்குது. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்த்தோம்னா let f of z be an analytic function then the value of 0 to 2 pi f of e power it cos t dt. ஸோ இதில் எது ஆன்சர்னு பார்ப்போம். நம்ம அதை செக் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா கொடுத்துருக்கிற சம் அப்படியே எழுதியாச்சு. இந்த காஸ்டி என்ன பண்ணுறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் e power it எழுதுகிறோம். அதுக்கப்புறமா சிபி தான் யூனிட் சர்க்கிள்னு எடுத்துக்கிறோம். ஸோ யூனிட் சர்க்கிள் எடுத்த என்ன ஆகுது பாருங்கள் ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுறோம். z equal to e power it dz is equal to this and dt equal to dz by iz. இது எல்லாத்தையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த ஷேப் கிடைக்குது. அதுக்கப்புறமா இது z ஸ்கொயர் ப்ளஸ் 1/z ஸ்கொயர் ரெண்டாக பிரித்தோம்னா 2 டேர்மாக பிரிஞ்சுட்டுங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா f of z dz வந்து 0 ஆகிடும். இன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கோஷி இது ரெசிடியூ ஃபார்முலா இது இன்டெக்ரல் ஃபார்முலா பார்த்தோம்னா f dash of 0ன்னு வரும். ஸோ f dash of 0 அப்படியே வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னா pi f dash of 0. ஸோ ஆப்ஷன் டியில் தான் நமக்கு இது ரைட்டான ஆப்ஷனாக இருக்குது. 10th பார்த்தோம்னா ஒரு கிளியராக ஒரு ப்ராப்ளம். let f of z is equal to cos z minus sin z by z for non-zero z belongs to complex. சரிங்களா. f of 0 0ன்னு கொடுத்தாச்சு. நம்ம கொஸ்டின் என்னென்னா f of z has a 0 at
இசட் ஈக்குவல் டு 0 ஆஃப் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. சரி, கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதுங்க. ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சீரீஸ் ஃபார்முலா எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிவிட்டு அதில் பார்த்தோம்னா இந்த ஷேப்பில் இசட் ஸ்கொயர், இசட் பவர் 4 அந்த மாதிரி டேம் இருக்குங்களா. ஸோ எஃப் ஆஃப் இசட் ஹேஸ் 0 ஆஃப் ஆர்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். அட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட் எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். இந்த யூஜிசி சிஎஸ்ஆர் நெட் யூஸ் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஃபுல்லாகவே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த கேட் சிலபஸை பேஸ் பண்ணி தான் வருது. இது பிஜிடிஆர்பி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.